ஒரு நாடு எதன் அடிப்படையில செழிப்பானதா பார்க்கப்படுது? அதோட இயற்கை வளங்களா இல்ல அதோட மக்கள் தொகையா? எல்லாத்துக்கும் மேல அந்த நாடு தன்னோட வளங்களை எப்படி நிர்வகிக்குது என்பதை பொறுத்தா? இதுக்கான சரியான பதிலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நார்வே நாட்டை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். வெறும் 50 லட்சம் மட்டும் மக்கள் தொகையை கொண்ட இந்த நாட்டில் சுமார் 3.85 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு இருந்தாலும் அதுல வெறும் 2% மட்டும்தான் விவசாயத்திற்கு உகந்ததா இருக்குது. இந்த அளவு மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது மிக குறைந்த அளவுன்னு சொல்லலாம். இதை நார்வே ஒரு பின்னடைவா பார்க்காம அதுல இருந்த வாய்ப்புகளை பயன்படுத்த தொடங்குச்சு. பனிமலைகளும் ஆழமான கணவாய் அமைப்புகளும் உறைந்த கடற்கரைன்னு மனுஷங்க வாழ கடினமான சூழ்நிலையை கொண்ட நார்வேல ஆரம்பத்தில் இவங்களோட பொருளாதாரத்துக்கு கை கொடுத்தது மரங்கள் ஏற்றுமதி, கடல் உணவுகள், கப்பல் கட்டமைப்பு மற்றும் அது சார்ந்த போக்குவரத்து மாதிரியான தொழில்கள் தான். மேலும் இவங்களோட கூட்டுறவு சமூக அமைப்பின் மூலமா வெல்த் சரியான முறையில் நிர்வகிக்கப்பட்டது. இந்த காரணங்களால தான் பல நாடுகளோடு ஒப்பிடும்போது 1900களிலே நார்வே ஒரு ஸ்திரமான பொருளாதாரமா திகழ்ந்தது. இது நார்வே கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்துச்சுன்னு நமக்கு உணர்த்துது. 1960களின் இறுதியில நார்த் சீல ஆயில் மற்றும் கேஸ் கண்டுபிடிப்பு நார்வேக்கு பெரும் திருப்பு முனைய பந்தது. இந்த நேரத்துல பல எண்ணெய் வள நாடுகள் போல பணத்தை வீணடிக்காம நார்வே சில முக்கிய முடிவுகளை எடுத்தது. அதன்படி நார்வீஜியன் சாவரின் வெல்த் ஃபண்ட் உருவாக்கப்பட்டு அரசாங்கம் ஆயில் மூலம் ஈட்டும் ஒவ்வொரு லாபமும் மக்களோட தனிநபர் கணக்குக்கு போகாம நாட்டோட எதிர்காலத்துக்கு முதலீடா வெல்த் ஃபண்டுக்குள்ள போடப்பட்டது. இது இன்னைக்கு சுமார் 1.6 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வளர்ந்து உலகின் மிகப்பெரிய சாவரின் வெல்த் ஃபண்டா இருக்கு. இது இன்னும் சரியா சொல்லணும்னா ஒவ்வொரு நார்வே குடிமகனுக்கும் 2-3 கோடி ரூபாய்க்கு இணையான பணத்துக்கு சமம். ஆனா இந்த பணம் அவங்களுக்கு நேரடியா கொடுக்கப்படாம அது அவர்களோட கல்வி, மருத்துவம், பென்ஷன் மற்றும் எமர்ஜென்சி மாதிரியான தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. நார்வே எண்ணெய் பொருளாதாரத்தை மட்டும் சார்ந்து இல்லைன்னு சொல்லலாம். 2025 கணக்கின்படி பார்த்தோம்னா பெட்ரோலியம் நார்வேயோட ஜிடிபியில வெறும் 15% மட்டும்தான். அது இல்லாம சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ், ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், பயோடெக், மெட்டெக், ஃபின்டெக், ரீனியூவபிள் ஹைட்ரோ பவர், ஐடி, மேரிடைம் இன்ஜினியரிங், ரேர் மினரல்ஸ், கெமிக்கல் ப்ராசஸிங்னு பல துறைகளில இன்வெஸ்ட் பண்ணி பொருளாதாரத்தை பேலன்ஸ்டா வச்சிருக்கு. மேலும் நார்வே யூரோப் யூனியன்ல உறுப்பினராக இல்லாத போதும் யூரோப்போட மார்க்கெட் ஆக்சஸ் கிடைக்கிறதால நார்வேக்கு ஆயில் மட்டும் சார்ந்து இல்லாத நிலையை இது உருவாக்குது. இது எல்லாத்துக்கும் மேல 2023ல வந்த ஒரு கண்டுபிடிப்பு நார்வேயோட பொருளாதாரத்தை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போயிருக்குன்னு சொல்லலாம். அதுதான் உலகத்தோட மிகப்பெரிய பாஸ்பேட் டெபாசிட். நார்வேயோட கடற்கரை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட இது பேட்டரி, ஈவி, ஃபெர்டிலைசர், சோலார் பேனல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறையோட முதுகெலும்பா இருக்கிறது. இது வரைக்கும் சைனா மற்றும் மொராக்கோ இந்த மார்க்கெட்ல ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாலும் நார்வே தன்னோட வளங்களை பயன்படுத்த தொடங்கும் போது நிலைமை தலைகீழ மாறக்கூடும். சரி, ஆனா நார்வே எல்லா விதத்திலையும் சரியான நாடான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லலாம். இந்த நாட்டுக்கும் சில சவால்கள் இருக்கு. குறிப்பா அதிகமான இன்கம் டாக்ஸ், ஸ்கில்டு ஒர்க்கர் ஷார்டேஜ், மிக அதிக லேபர் காஸ்ட், ஹவுஸ் ஹோல்ட் டெட் பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் மாசு மற்றும் ஆயில் ஃபண்ட் மக்களை நேரடியா சென்றடையாதது போன்ற குறைகளை இந்த நாட்டு மக்கள் முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு நார்வே உலகத்தோட மோஸ்ட் ஸ்டேபிள் எக்கானமில ஒண்ணு. மேலும் உலகத்தோட மிகப்பெரிய வெல்த் ஃபண்ட் இவங்க கிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏறக்குறைய 100% நீர்மின் சக்தி மூலம் இயங்குற நாடாகவும் இருக்கு. உயர்தர கல்வி, ஊழல் இல்லாத சமூகம், மேலும் உலகத்தோட மிகப்பெரிய கடல் உணவுகள் ஏற்றுமதியாளராகவும் நார்வே இருக்கு. மிக அதிக அளவிலான வரி அமைப்புகள் இருந்தாலும் அவை உரிய முறையில் செலவிடப்படுகிறது. மேலும் இந்த நாடு தான் மேரிடைம் இன்ஜினியரிங்ல முன்னோடியாகவும் பயோடெக் மற்றும் ரீனியூவபிள் எனர்ஜில உலகத்தோட தலை சிறந்த நாடாகவும் விளங்குது. நிறைய பேர் நினைக்கிற போல வெறும் கச்சா எண்ணெயை மட்டும் வச்சு நார்வே பணக்கார நாடா மாறல. ஆயில் கண்டுபிடிப்புக்கு முன்னாடியே இந்த நாடு சரியான கல்வி மற்றும் வெளிப்படையான அரசாங்கம் மூலமாகவே முன்னேற்ற பாதையில இருந்துச்சுன்னு நம்ம உணர்ந்துக்கணும். அதுல ஆயில் ஒரு பொருளாதார உந்துகோல்னு வேணா சொல்லலாம். நார்வேயோட கதை இந்த உலகத்துக்கு சொல்றது ஒண்ணு மட்டும்தான். ஒரு நாடு நிறைய வளங்களை வச்சிருக்கிறதால மட்டுமே பணக்கார நாடா எப்பவும் திகழ முடியாது. மாறாக அந்த வளங்களை குறுகிய கால சந்தோஷத்திற்கு வீணடிக்காம பல தலைமுறைகளுக்கு பயன்படும் வகையில திட்டமிட்டு பயன்படுத்துவதுதான் அந்த நாட்டை எப்பவும் பாதுகாப்பா வச்சிருக்க உதவும். நார்வே அளவுல சின்ன நாடா இருந்தாலும் திட்டமிடல், ஒழுக்கம் மற்றும் தொலைநோக்கு சிந்தனை மூலமா இன்னைக்கு உலகின் மிகச்சிறந்த நாடுகள்ல ஒன்னா மாறி இருக்கு. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.